வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் பாகம் 19. ஓம் மஞ்சுள பதையே நமோ நம. இந்த அடிக்கான விளக்கம்: இயல்பாகவே அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டது போல் விளங்குகின்ற ஆறுமுகப் பெருமானுக்கு வணக்கம் என்பதாகும். மஞ்சு என்றால் அது வடமொழிச் சொல். தமிழில் மஞ்சு என்று ஆகின்றது. முருகப்பெருமானுடைய திருவடி முதல் திருமுடி வரை இருக்கக்கூடிய அவயவங்கள் அத்தனையும் அழகின் வடிவமாக இருக்கின்றது. அவனுடைய உபதேசிக்கும் முறையழகு, உபதேசம் அழகு, அவனுடைய பார்வை அழகு, நடை அழகு, ஆயுதம் தாங்குகின்ற கரங்கள் அழகு, முருகப்பெருமான் கொலுவிருக்கும் தோற்றம் கம்பீர அழகு. இவருடைய அழகு தோற்றத்தினை சொல்லால் நம்மால் வர்ணிக்க முடியாது என்று அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்லுகின்றார். பழுதுறாத பாவானார் எழுதுனாத தோல் என்று சொல்லுகின்றார். இரத்தின பணாநிறுத்தன் மெச்சுதனும் நாடுமிக்க லக்ஷண குமார சுப்பிரமணியோனே என்று பாடுகின்றார். மற்றும் ஒரு திருப்புகழில் எழுதறிய அருமுகமும் அணிநுதலும் வைரமிடை இட்டுச் சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீன்பன் பன்னிரு கருணை விழிமலரும் இலகு பதின் இரு குழையும் இரத்தின குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பொன் நூலும் மொழிபுகழும் உடைமணியும் அரைவடமும் அடி இணையும் முத்தச் சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரி உடன் உருகு முக்கட் சிவன் பெரும் சத் புத்திர உம்பர்தம் தம்பிரானே என்று இதுபோல அருவி கொட்டுவது போல வரும் அழகிய கம்பீர தமிழில் இதை காட்டிலும் முருகப்பெருமானுடைய அழகை எங்கனம் உணர்த்த முடியும்? உருவ நிலையில் மட்டுமன்று அருவ நிலையிலும் ஆறுமுகன் அழகனே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலில் நமக்கு விளக்கி காட்டுகின்றாரே. சுப்பிரமணிய சுவாமிக்கு மற்றொரு பெயரும் உண்டு, ஹிரண்மயன். ஹிரண்மயன் என்று சொன்னால் அடிமுதல் முடிவரை தங்கமயமாக இருக்கக்கூடியவர் என்று பொருள். ஹிரண்யச்மச்ரு கேசம் நகாக்ரம் ஹிரண்மய என்று சம்பவ காண்டம் நமக்கு சொல்லுகின்றது. எனவே பொன்னார் மேனியனே என்று புகழப்படுகின்ற சிவபெருமானுடைய மைந்தனும் பொன்னார் மேனியை கொண்டவராக இருக்கின்றார். மஞ்சுளம் என்பதற்கு ஊற்று, நீரோடை என்று பொருள். ஊற்று இவனன்றோ உயிர்களினுடைய உள்ளத்தில் ஊற்றாக பெருக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யாரெல்லாம் முருகப்பெருமானை வந்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும்படியாக அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஊற்றாக இருக்கின்றானே. இவனன்றோ ஊற்று, இவனன்றோ மஞ்சுளம். சிவானந்தம் என்பதனை உள்ளடக்கிய மந்திர வடிவமாக திகழ்கின்றான் முருகப்பெருமான். நீரோடை என்ற பொருள் மஞ்சுளம் என்பதற்கு நீரோடை என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது. அண்டத்திலுள்ள தீர்த்தங்களையும் பிண்டத்திலுள்ள தீர்த்தங்களையும் பெருக்கெடுக்க வைப்பவன் முருகப்பெருமான். எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களாக இருப்பவன் நம்முடைய குமாரசுவாமி. தீர்த்தங்களை உண்டாக்கியவன். திருமுருகன் பூண்டி, வயலூர், திருவேற்காடு, திரு அருணை போன்ற இந்த திருத்தலங்களில் தம்முடைய வேலாயுதம் என்கின்ற ஆயுதம் கொண்டு வேலை கொண்டு தீர்த்தங்களை தோற்றுவித்து அருளுகின்றார் என்று பார்க்கின்றோம். மஞ்சு என்ற சொல்லிற்கு மேகம் என்ற ஒரு பொருள். மேகமாக பரவி அருள் மழை பொழிந்து உயிர்கூட்டங்களை வாழ்விப்பவன் நம்முடைய வெற்றி வேலாயுதப் பெருமான். ஆனந்த முகில் என்னும் தலைப்பில் நம் சுவாமிகள் ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். நம்முடைய பாம்பன் சுவாமிகள் ஆனந்த முகில் என்கின்ற அந்த அவர் அருளி செய்த திருப்பதிகத்தில் முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்த முகிலே என்று செவ்வேல் பரமனை அழைக்கின்றார். அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களிலும் செவ்வேல் பரமன் செவ்வேல் பரமன் என்று அழைக்கின்றார். பரமானந்த பழம் கடல் அதுவே கருமாமுகிலின் தோன்றி என்று மணிவாசகப் பெருமான் பாடுகின்ற அந்த திரு அண்ட பகுதியிலே அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்டர் உழவர் ஆறத் தந்த
அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க என்று மணிவாசகப் பெருமான் அந்த மேகத்தை வாழ்த்தி பாடி இருக்கின்றாரே. இந்த மஞ்சு என்கின்ற சொல் நீரோடை, மேகம், ஊற்று என்ற பொருளில் அமைவதோடு மட்டுமல்லாமல் வெகு சிறப்பாக மந்திர சாத்திர சங்கியைப்படி இந்த சொல் 15 என்கின்ற எண்ணை குறிப்பதாக இருக்கின்றது. சுப்பிரமணிய சுவாமிக்கு உரிய பஞ்சதாசாக்ஷரி மந்திரத்தை இந்த சொல் குறிக்கின்றது. எனவே அந்த 15 மந்திரங்களாக நம் போற்றி வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த மந்திர பொருளாகவும் மந்திரத்தின் வடிவமாகவும் விளங்குபவன் என்பது மஞ்சுள பதையே நமோ நம என்ற சொல்லுக்கு பொருத்தமாக நம் விளக்கம் அமைகின்றது. ஓம் மஞ்சுள பதையே நமோ நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.